வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய் நீதியுமாய் நேர்மையுமாய் நீருலகில் இருப்பதனால் வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம் பெறுவே. பல நோயாளர்களுடைய நம்பிக்கை இது. தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள். யாரெல்லாம் இயேசுவை அணுகி வந்தார்களோ அவர்களெல்லாம் மனமாற்றம் பெற்றார்கள், மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இயேசுவை அணுகுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் மீண்டும் மன மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கின்றார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அவர் கொடுக்கின்ற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோடு வழிநடக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தா கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 வரை. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ராயேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ராயேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன்கூடினர். இஸ்ராயேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபீம்கள் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபீம்கள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தில் இன்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வானவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் விழுந்து பணிவோம். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருளுவீராக. உம் குருக்கள் நீதியை ஆடை என அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். வாழ்த்தொளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறைவாக்கியங்கள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இறையாட்சியினுடைய ஒரு அடையாளம் நோய்களை குணமாக்குவது. இந்த நோய்களை குணமாக்குவது என்பது கடவுள் இந்த மனித குலத்திற்கு கொடுக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அடையாளம். மனிதர்கள் நோயால் தாக்கப்படுகின்ற பொழுது கடவுள் அவர்களை குணப்படுத்தி மீண்டும் வாழ வைக்கின்றார். இறையாட்சி இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த அடையாளம். எனவேதான் ஆண்டவர் இயேசு அந்த பகுதியில் செல்லுகின்றார் என்பதை கேள்விப்பட்டவுடன் சுற்றிலும் இருக்கின்ற மனிதர்கள், மக்கள் அவரை தேடிச் செல்லுகின்றார்கள். எதற்கு? அவரிடமிருந்து அருளை பெற்றுக்கொள்வதற்கு, அவரிடமிருந்து குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு. பல விதங்களிலும் பல வடிவங்களிலும் இயேசுவிடமிருந்து குணத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். சில நேரங்களிலே ஆண்டவர் இயேசு அவர்களை தொடுகின்றார், அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இன்னும் பல நேரங்களிலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய ஆடையின் விளிம்பை தொட அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கொடுக்கப்படுகின்றது. இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்ட அனைவரும் சுகம் பெறுகின்றார்கள். எனவேதான் இயேசுவை தொட்ட அனைவரும் சுகம் பெற்றார்கள். இயேசுவை தொடுகின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்த நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. எந்த நம்பிக்கையோடு, எந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தொட்டார்களோ அவர்கள் சுகம் பெற்றார்கள். இயேசுவை தொட்ட ஒவ்வொருவரும் புது மனிதர்களாக மாறினார்கள். எனவேதான் இயேசுவை அணுகி வந்த ஒவ்வொருவரும் மனமாற்றத்தோடு திரும்பிச் செல்லுகின்றார்கள். நோயோடு வந்தவர்கள் சுகம் பெற்று ஆரோக்கியத்தோடு திரும்பிச் செல்லுகின்றார்கள். இயேசுவிடம் இருந்த வல்லமை அற்புதமானது, அதிசயமானது. எவராலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இயேசுவினுடைய வல்லமை ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வை கொடுத்தது, அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்றைக்கு இயேசுவை அணுகி வருகின்ற ஒவ்வொருவரும் வாழ்க்கையினுடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முழுமையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இன்று நாம் இயேசுவை அணுகி வர, இயேசுவிடமிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ள, இயேசுவினுடைய வல்லமையை நமதாக்கிக் கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பலிகள் உமக்கு வேண்டுமோ? பாவி என்னிடம் ஏதையா? பலிகள் உமக்கு வேண்டுமோ? பாவி என்னிடம் ஏதையா? இதயம் ஒன்று சொந்தமே, இதோவின் அன்பு காணிக்கை. பலிகள் உமக்கு வேண்டுமோ? பாவி என்னிடம் ஏதையா? அமைதியான நேரம் மனசுமைகள் எல்லாம் தீரும். அமைதியான நேரம்
மனசுமைகள் எல்லாம் தீரும். விழிகள் வடிக்கும் கண்ணீர் உந்தன் பாதம் கழுவும் பன்னீர். விழிகள் வடிக்கும் கண்ணீர் உந்தன் பாதம் கழுவும் பன்னீர். பலிகள் உமக்கு வேண்டுமோ பாவி என்னிடம் ஏதையா. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். உயிரே என்றாக உணவில் ஒன்றாய் இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாய் இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே
திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவி கீதம் பாடி உன் புகழை பாடுவேன். அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே ஆவே ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருல ஒளியே. பாவிகளின் ஆதரவே பாருல ஒளியே. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. ஆவி கீதம் பாடி உன் புகழை பாடுவேன். அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன்.